பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம கோமதி வீட்டை விட்டு வெளியில வரும்பொழுது நம்ம ராஜியோட அம்மா பார்த்துட்டு நலம் விசாரிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம சக்திவேல் வந்துடுறாப்புல. எங்க திட்ட பாரோரோ அப்படின்னு பார்த்தா அவரும் கோமதியை பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நலம் தான் விசாரிக்கிறாரு. இதுக்குதான் அவனை அந்த வெட்டி பையலை நம்பி நீ போனல, பேசாம கிளம்பி இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் கோமதியை பாண்டியனை விட்டுட்டு வர சொல்றாப்ல. உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. சும்மா திட்டு திட்டுன்னு திட்டிவிட்டு தன்னோட வீட்டுக்காரர் பாண்டியனை பத்தி நம்ம கோமதி ரொம்ப பெருமையாவே பேசி இருக்கிறாங்க. ஸோ நம்ம கோமதி பேசுறதெல்லாம் நம்ம பாண்டியன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்ம மனைவி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியனை கடையில தான் காமிக்கிறாங்க. ஸோ பாண்டியன் ஃபோன் பண்றாப்புல. யாருக்கு ஃபோன் பண்றாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற கோமதிக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நலம்லாம் விசாரிக்கிறாப்புல. இது ரொம்பவுமே புதுசா இருக்கு. இப்படியும் கடையில வந்தா இப்படிலாம் ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டாரு. ஆனா இப்படி அடியோட மாறிட்டாரே அப்படின்னு சொல்லி இங்க ராஜி, அதே மாதிரி கோமதியோட அம்மா எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம முத்துவேல் கிளம்புறாப்புல, வெளியில கிளம்புறாப்புல. அப்ப சாப்பிட சொல்றாங்க. ஆனா சாப்பிடாம ரொம்ப சோகமாவே கிளம்பி போயிடுறாப்புல. சோ கொஞ்ச நாளாவே இவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு, என்னன்னே தெரியல. அவராவே அக்கௌண்ட்ல இருந்து பணம்லாம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சோ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்குதான் தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராப்புல நேரா. சோ அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கதிரோட ஃப்ரெண்டும் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ பார்க்கறதுக்காக வரும்பொழுது இவர் பாத்தீங்கன்னா, கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு வர்றத நம்ம கதிர் பார்த்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேல் போனதுக்கப்புறம் போய் அந்த டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. அப்பதான் தெரிய வருது, தலைவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர்ன்ட்டு. ஸோ இப்ப கதிருக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.